வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போ மைசூர் அரண்மனை பார்த்துட்ருக்கோம். இது 2ஆம் பாகம். முதல் பாகம் பார்க்கணுன்னு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது அந்த காலத்தில் அவங்க பூஜை சாமான், இப்போ நகைகள் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணது. கண்ணாடி போகிறவங்க அலங்காரத்துக்கு அந்த மாதிரி உள்ள பொருட்கள்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு டிஸ்பிளே நம்ம தொட்டெலாம் பார்க்க முடியாது, கண்ணாடி உள்ளார வச்சுருப்பாங்க. வெள்ளியில் பண்ணதெல்லாம் இருக்கும். இந்த அரண்மனையுடைய வரலாறு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி பாருங்கள். இந்த அரண்மனைக்கு 3 நுழைவாயில் உள்ளது. கிழக்கு வாசல் முன்வாயில் தசராவின் போது மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் திறந்திருக்கும். இது தசராவின் போது எடுக்கப்பட்டது. தெற்கு நுழைவாயில் பொதுமக்களுக்கு மற்றும் மேற்கு நுழைவாயில் பொதுவாக தசராவின் போது மட்டும் திறந்திருக்கும். சொல்ல முன்னாடி சொன்னது விஐபிக்கு மட்டும். ஆழமான இளஞ்சவப்பு பளிங்கு குவிடமாக கொண்ட சிறந்த சாம்பல் கிரானைட்டில் 3 மாடி கல் கட்டிடம் பல விரிவான வளைவுகளை கொண்டு 2 சிறப்பு கட்டிடங்களும் கொண்டுள்ளது. இது உயரமான தூண்களால் வளைக்கப்பட்டுள்ளது. மத்திய வளைவுக்கு மேலே கசலட்சுமியின் சிற்பம், செல்வத்தின் தெய்வம், செழிப்பு, அதிர்ஷ்டம் போன்ற யானைகளுடன் ஏராளமாக உள்ளது. மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய கோட்டைகள் ஒன்று இருக்குது. அதில் 3 பெரிய பிரத்யோக கோயில் கட்டிடம் இருக்கும். அப்புறம் இதயமான முக்கிய கட்டிடத்துக்குள் சுமார் 18 கோயில்கள் உள்ளன. அப்படி பாரு, தூண் பாரு, இதெல்லாம் நான்கள் அப்படி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது, ரம்மியமாக. அது இதெல்லாம் மேலே உட்டு. மாடியில் தான் ரசிகர் இருப்பாங்க. அவங்களும் நம்ம பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம போக முடியாது. இப்போ நாங்கள் அடைச்சிருக்காங்க, அதை கீழே மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு ரொம்ப அழகாக இருக்கும். குதிரை மேலே இருக்காங்க. பாருங்க, உள்ள சரட்டு வண்டியில் போகுது யானை. இது பார்த்திங்களா கோயில், அதாவது சாமுண்டீஸ்வரி கோயில். இந்த அரசர்கள் அனைவரும் சாமுண்டீஸ்வரி தெய்வத்தை தான் வணங்குவாங்க. அவங்களுக்கு தான் குலதெய்வம் அது. இதெல்லாம் அரசர் குடும்பம் மைசூர் மன்னர்கள் சாமுண்டீஸ்வரருடைய பக்தர்கள் அவங்கெல்லாம். பாருங்கள், இது பாருங்கள், அதுக்கு சொல்லியிருந்தோம்ல, பெருசாக இருக்குது பாருங்கள். இது 2வது பாருங்கள். இங்கே தான் அந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகள்லாம் நடக்கும் இங்கே. இன்னொரு முக்கியமாக பாரு, மாடி படிக்கட்டுது, மாடிக்கு போகிறது லிஃப்ட் மாதிரி வச்சுருக்காங்க பாரு. இவங்கெல்லாம் சாமுண்டீஸ்வரருடைய பக்தர்கள் இல்லையா, எனவே தான் அரண்மனை சாமுண்டி மலைக்கு எதிர்கொண்டு அமைந்துள்ளது. இந்த அரண்மனையில் 2 தர்பார் அரங்குகள் இருக்கும். அங்கே தான் அரச நீதிமன்றத்தின் சடங்குகள்லாம் அங்கே தான் நடக்கும். அங்கே அவங்க யூஸ் பண்ணது பாருங்கள், சேர், அதெல்லாம். இது வெளியில் இருக்கும். தங்கத்தில் நான் எதுவும் பார்க்கல. ஒரு இதுதான் இந்த சொன்னேன் இல்லையா, மேலே கண்ணாடியில் இருக்கும். சைடில் காட்டியிருக்கேன் நான். யானை மீது பாருங்கள். இதெல்லாம் தசரா விழாவில் பொது விழாக்கள் எடுக்கப்பட்டது. இதெல்லாம் இது பிரிட்டிஷ் காலம்தான். இந்த 1897லேருந்து 1912 வரைக்கும் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ 1896 தீ விபத்து ஏற்பட்டுருச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபயர் அணைக்கிறது இயந்திரம்லாம் வச்சு இன்னமும் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக. தொட்டெல்லாம் பார்க்க முடியாது.
கொஞ்சம் தள்ளி தான் பார்க்கணும். சரி, தீ விபத்து ஏற்பட்டது சொன்னோம் இல்லையா? அப்போ எங்கே இருந்தாங்கன்னா, ஜெகன்மோகன பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது அருகில், ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த பேலஸில் தங்கியிருந்து இதை வந்து மேலும் கட்டி தீ விபத்து ஏற்படாத வகையில் கட்டி முடித்தாங்க 1912. அவ்வளோதான். இந்திய கட்டிடக் கலைஞர் ஹென்றி எர்வின் முடித்தார். அப்போ அவர் ஒரு பிரிட்டிஷ்காரர். அவரும் இந்திய கட்டிடக்கலை அறிஞர்களும் சேர்ந்து கட்டினது. அது கீழே இறங்கி போக வண்டி தான். யானை தந்தது யானை வடிவத்தில் இருக்குது சிலை. கல்லை பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டிஸ்பிளே உள்ளார வச்சுருக்காங்க பாருங்கள், தந்தம் எப்படி அழகாக அது வடிவமைச்சிருக்கிறாங்க. நேர்த்தியாக இருக்குது. இந்த அரண்மனை யார் யார் பார்த்தீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3வது எபிசோடில் சந்திப்போம். இன்னும் இருக்குது, தொடரும். இது ஒரு இதில் காட்டி முடிச்சிட முடியாதுல்ல. பெரிய அரண்மனை, உலகத்தில் இருக்கக்கூடிய அரண்மனை, மிகப்பெரிய அரண்மனை இது. சாமி சிலைகள்லாம் இருக்கும், தேர் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.